गाइस இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடிக்கிற வெயில் நம்மளாலே தாங்கிக்க முடியாது. இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் ரொம்பவே கஷ்டப்படும். குறிப்பா நம்ம வளர்க்குற ஃபிஷ் ஈஸியா இந்த மாதிரி செத்து போயிடும். அது சாகாம இருக்க நான் ஒரு சில டிப்ஸ் சொல்றேன் பாருங்க. 2 டேஸ்க்கு ஒன்ஸ் ஆச்சு இந்த மாதிரி பாதி தண்ணி சேஞ்ச் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்க அக்வாரியம் இந்த மாதிரி டைரக்டா சன்லைட் படுற இடத்துல வைக்காதீங்க. அப்படி வச்சீங்கன்னா ஹீட் ஆகி ஃபிஷ் செத்து போயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரமாச்சு உங்க அக்வாரியம்ல இருக்க லைட் இந்த மாதிரி ஆஃப் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவுட்டோர்ல உங்க பாண்டு இல்லைன்னா டப் செட்டப் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நிழலான இடத்துல வைங்க. அதே மாதிரி நிறைய பிளான்ட்ஸ் ஆட் பண்ணி வைங்க. அது ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும் உங்க அக்வாரியம்ல. கைஸ் இந்த மாதிரி குக்கும்பர் ஃப்ரூட்ஸ் எல்லாம் உங்க ஃபிஷஸ்க்கு கொடுக்கலாம். சம்மருக்கு ரொம்பவே நல்லது. நம்மளும் கூட சாப்பிடலாம். அப்புறம் இது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நிறைய ஃபிஷஸ் ஒரே டேங்க்ல வச்சிருக்கீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அதை செப்பரேட் பண்ணி வைங்க. ஏன்னா ஆக்சிஜன் ப்ராப்ளம் இல்லைன்னா தண்ணி ஓவர் டஸ்ட் ப்ராப்ளம் ஆகலாம் இந்த சம்மர் டைம்ல ஈஸியா. உங்க ஃபிஷ் டேங்க்ல இந்த மாதிரி ஆல்கே ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அது ரொம்ப க்ளீன் பண்ணாதீங்க. ஆல்கே இருந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சம் கூலிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு ஃபிஷ் எல்லாம் வாங்குறத இந்த கிளைமேட்டுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஈஸியா செத்துடும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.